ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருந்த பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா தனது சொத்துக்கள் யார் யாருக்கு செல்ல வேண்டும், யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைத்துவிட்டு மறைந்திருக்கிறார். ஆண்டு அவர் கடைசியாக எழுதிய உயிலின் விவரங்கள் வெளியாகி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக வீட்டில் உதவியாளர் தொடங்கி கார் டிரைவர் வரை யார் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று பெரிய லிஸ்டையே போட்டிருக்கிறார் டாடா. முழு விவரத்தை பார்க்கலாம். தொழிலதிபர்களுக்கே முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தவர்தான் ரத்தன் டாடா. கடந்த சில ஆண்டுகளாக வயது மூப்பு பிரச்சினை தொடர்பாக பாதிக்கப்பட்ட டாடா கடந்த ஆண்டு அக்டோபரில் காலமானார். அவரது மறைவை தொடர்ந்து எழுதி வைத்த உயில் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த உயிலில் பல விஷயங்களை நுணுக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் டாடா. யாருக்கு எவ்வளவு பணம் சென்று சேர வேண்டும் என்பதில் தொடங்கி உயிலில் இருப்பவற்றை யாரேனும் எதிர்த்தால் அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை வராது என்பது வரை விரிவாக எழுதி வைத்திருக்கிறார் டாடா. ரத்தன் டாடா என்றாலே தொழிலில் நம்பகத்தன்மை என்பது நினைவுக்கு வரும். அந்த வகையில் தன்னுடைய நம்பகத்தன்மையான நீண்ட நாட்களுக்கு தன்னிடம் வேலை செய்த உதவியாளர்களுக்கு உயிலில் வாரி வழங்கி இருக்கிறார் டாடா. அதன்படி நீண்ட காலமாகவே தன்னிடம் சமையல்காரராக வேலை பார்த்த ராஜன் ஷா என்பவருக்கு 1 கோடி ரூபாயை எழுதி வைத்திருக்கிறார். அவர் வாங்கிய 51 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல மற்றொரு பணியாளரான சுப்பையா கோனாருக்கு 66 லட்சம் ரூபாய் சென்று சேர வேண்டும் என்றும் அவர் வாங்கிய 36 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடியாக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயலாளராக இருந்த டெல்னாஸ் கில்டர் என்பவருக்கு 10 லட்சம் ரூபாயும் தனிப்பட்ட முறையில் அனைத்தையும் கவனித்துக் கொண்ட உதவியாளர் சாந்தனு நாயுடு பெற்ற 1 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் உயில் எழுதி வைத்திருக்கிறார் டாடா. கார் ஓட்டுநர் ராஜு லியோனின் 18 லட்சம் ரூபாய் கடனை ரத்து செய்ததோடு 1.5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், டாடா டிரஸ்ட் ஆலோசகர் ஜோஷிக்கு 5 லட்சம் ரூபாய், அலிபாக் பங்களாவை கவனித்துக் கொண்ட தேவேந்தருக்கு 2 லட்சம் ரூபாய், பர்சனல் அசிஸ்டன்ட் தீப்தி தேவகரனுக்கு 1.5 லட்சம் ரூபாய், பியூனுக்கு 50,000 ரூபாய் என்று எழுதி வைத்திருக்கிறார் டாடா. பகுதி நேர ஊழியர்கள், கார் ஓட்டுநர்களுக்கு தலா 1 லட்சத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் ஜேக் மாலிட் வாங்கிய 23 லட்சம் ரூபாய் கடனை ரத்து செய்த டாடா தன்னிடம் கடன் பெற்ற இவர்களிடம் இருந்து கடனை திரும்ப வசூலிக்க யாரும் முற்படக்கூடாது என்றும் உறுதிப்பட எழுதி வைத்திருக்கிறார். செல்ல பிராணிகள் மீது பேரன்பை வைத்திருந்த அவர் தனது ஜெர்மன் ஷெபர்ட் நாய்ட் டிடோவுக்காக 12 லட்சம் ரூபாயை எழுதி வைத்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு ஒரு முறை டிமோ பராமரிப்பு செலவுக்காக 30,000 ரூபாயை கொடுத்துவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவற்றை தாண்டி டாடாவின் உடைகள் அனைத்தும் என்ஜிஓக்களுக்கு சென்று சேர இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 3 கோடிக்கும் மேலான தொகையை தன்னிடம் பணியாற்றியவர்களுக்கு எழுதி வைத்திருக்கும் டாடா பெருந்தன்மையோடு அவர்கள் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்திருக்கிறார். இவற்றை கடந்து மீதமிருக்கும் பெருவாரியான சொத்துகள் டிரஸ்டுகளுக்கு சென்று சேரும் வகையில் உயில் எழுதி வைத்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப ரத்தன் டாடாவின் இந்த பெருந்தன்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர்.